بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் ரமதானுடைய 25வது நோன்பை நோற்ற நிலையில் அந்த இடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய இந்த அமர்விலே ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக அதனுடைய சட்டம், விளக்கம் இவைகளை சுருக்கமாக தெளிவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொன்னால் நம்ம நோன்பு பெருநாள் தர்மம் என்று சொல்வோம். அறிஞர்கள் ஜகாத்துல் ஃபித்ருக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நோன்பு பெருநாளுடைய அந்த நாள் அதற்கு முன்பாக ஓரிரு தினங்களுக்கு முன்பிலிருந்து பெருநாளுடைய தொழுகைக்கு செல்லும் வரைக்கும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு தர்மம், அதற்குத்தான் ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்போ ஜகாத்துல் ஃபித்ர் அதனுடைய சட்டம் அல் ஹுக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அது ஃபர்த் கடமையா அல்லது வாஜிபா, சுன்னத்தா, முஸ்தஹப்பா என்று என்ன மார்க்கத்துடைய வணக்கங்கள் பல சட்டங்கள் இருக்கிறது. எல்லா வணக்கங்களும் என்ன கடமையான வணக்கங்களாக இருக்காது. அதே போல் எல்லா வணக்கங்களும் முஸ்தஹப்பாக சுன்னத்தான வணக்கங்களாகவும் இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கடமையாக்கினார்களோ, கடமையாக செய்தார்களோ அந்த வணக்கங்கள் எல்லாம் கடமையானது. அதுக்கு நம்ம ஃபர்த் என்று சொல்லுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் என்னென்ன வணக்கங்களை கடமையாக்காமல் அடுத்த தரமாக சுன்னத்தாக முஸ்தஹப்பாக விரும்பத்தக்க ஒரு செயலாக வணக்கமாக ஆக்கினார்களோ அந்த வணக்கங்கள் எல்லாம் அந்த சட்டத்துக்கால வரும். இப்போ ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அதனுடைய சட்டம் என்ன, யாருக்கு சொல்லலும்? சட்டம் என்று சொன்ன அவங்களுக்கு வழங்கு தானே அதனுடைய சட்டம். இப்போ 5 நேர கடமையான தொழுகையை தொழுகிறது என்ன, ஃபர்தா சுன்னத்தா? அப்போ அதனுடைய சட்டம் என்னன்னு சொல்லி நம்ம ஃபர்தான்னு சொல்லுவோம், அப்படியே இல்லையா? இப்போ ஜனாசா தொழுகையை நம்ம கேட்டு என்ன சொல்லுவோம்? அது ஃபர்து கிஃபாயான்னு சொல்லுவோம். ஃபர்துலே 2 இருக்கு. அதான் ஒன்று எல்லாரும் நிறைவேற்றியாக வேண்டும், அது கடமையான தொழுகைகள். ஃபர்து கிஃபாயான்னு சொல்கிறது என்ன, எல்லாருக்கும் கடமை இல்லை, உம்மத்தில் ஊரில் அல்லது அந்த மக்களில் ஒரு குறிப்பிட்ட பேர் செஞ்சால் என்ன செய்யும் அந்த கடமை, அது நீங்கள் அதுக்கு ஃபர்து கிஃபாயான்னு சொல்வார்கள். ஆனால் ஜகாத்துல் ஃபித்ருடைய சட்டம் என்ன? நம்ம இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ வருடமாக நம்ம ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி வருகிறோம். அதனுடைய சட்டத்தை நம்ம தெரியணும். சொல்லுங்கள் பார்க்க, யாருக்கு சொல்லலும்? எங்களை சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு வணக்கத்தை செய்கிறோம்னா என்ன, அந்த வணக்கம் கடமையா, அதனுடைய சட்டம் என்ன, மார்க்கம் சொன்ன தீர்ப்பு என்ன என்பதை நம்ம விளங்கணும், அப்படியே இல்லையா? அந்த அறிவு நமக்கு இருக்கணும். எந்த ஒரு வணக்க வழிபாடு செய்வதற்கு முன்னால் அதை பற்றிய அறிவு இல்ம் நமக்கு அவசியம். சொல்லுங்கள், அவசரமாக சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்கு பின்னாடி அடுத்த நான் தலைப்புக்குள்ள அடுத்த விஷயத்துக்கு போவேன். நீங்கள் முன்னால் நடுப்பகுதி பின்னால் எல்லாரும் சொல்லலாம். சொல்லுங்கள்.
ஃபர்து ஃபர்து ஐன்னு சொல்கிறீங்க. வேறு சொல்லுங்கள். கட்டாய கடமை என்று சொல்கிறீங்க. வேறு வேறு பதில் எல்லாரும் சொல்லுங்கள். ஹைர். அந்த ஹதீஸை வச்சு நம்ம பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ், அதே விட அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பார்த்தீங்கன்னா, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தல் ஃபித்ரி, ஜகாத்துல் ஃபித்ர் அந்த தர்மம், அந்த வணக்கத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரதாக்கினார்கள். ஃபரதுன்னு சொன்ன கடமையாக்கினார்கள் என்று சொல்கிறாங்க. ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ஒரு கடமையான வணக்கம். யாரெல்லாம் அதை நிறைவேற்றுவதற்கு வசதி வாய்ப்பு பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் அந்த கடமை என்ன செய்யணும்? அவங்க கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். சரி, ஒரு ஃபரத வாய்ப்பிருந்தும் அதை விட்டார்ன்னு சொன்னால் என்ன? அது குற்றம். ஃபர்துக்கும் சுன்னாவுக்குள்ள அந்த வித்தியாசம் வேறுபாடு என்னென்னா, ஃபர்து என்பது அவருக்கு வாய்ப்பு இருந்தும் அதை விட்டாருன்னா என்ன? அது குற்றமாக கருதப்படும், அவர் தண்டிக்கப்படுவார். சுன்னா என்பது அப்படி அல்ல. அன்புக்குரியவர்களே, அப்போ எப்படி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். சரி, யாரை கடமையாக்கினார்கள் என்று சொன்னால், அவன் ஹதீஸில் வரக்கூடிய வாசகத்தை பாருங்கள். அலல் ஹுர்ரி வல் அபதி, சுதந்திரமான மனிதர் மீது, வல் அபதுன்னு அடிமைகள் மீது. அது அந்த அந்த நாளில் வந்து உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில், அதுக்கு முற்பட்ட காலத்தில் வந்து அடிமைகளும் இருந்தார்கள். அப்போ அடிமைகளும் எஜமான்களுடைய சொத்து. அப்போ ஹுர் என்று சொன்னால் சுதந்திரமானவர்கள். எப்படி சுதந்திரமானவர்களுக்கு கடமையோ அதே போன்று அடிமைகளுக்கும் கடமை ஜகாத்துல் ஃபித்ர். அடுத்தது வத்தகரி வல் உன்சா, ஆண் பெண் இரு சாராருக்கும் கடமை. வஸ்ஸகீர் வல் கபீர், சிறியவர் பெரியவர் எல்லாருக்கும் கடமை. வாங்கதா, ஒரு மாத குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையும் கடமை. 90 வயது ஒரு வயது முதுமை அடைந்திருந்தான்னா அவருக்கும் என்ன? ஜகாத்துல் ஃபித்ர் கடமை. அப்போ என்ன? சுதந்திரமானவர், அடிமை, ஆண் பெண், பெரியவர் சிறியவர், மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்கள் இருந்து. அப்போ இது ஒரு நிபந்தனை, ஷரத்து. முஸ்லீம்களிலிருந்து எல்லாருக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ யாருக்கு கடமை என்று சொன்னால், அப்போ எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் ஜகாத்துல் ஃபித்ர். யாரும் அதில் விதிவிலக்கானவர்கள் அல்ல. அன்புக்குரியவர்களே, யாருக்கு கடமை என்று சொன்னால், யார் மீது கடமை? இப்போ இவங்க இந்த எல்லாருக்கும் கொடுக்கணும். அதை யார் நிறைவேற்ற வேண்டும் என்றால், வீட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு வீட்டுக்கும் யார் பொறுப்பாக இருப்பாரோ அவர் மீது தான் கடமை. ஒரு ஆண், ஒரு வீட்டு தலைவர், அவருக்கு கீழால் உதாரணமாக ஒரு 3 பேர், ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ அவர் 5 பேருக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். அவருக்கு அவர் மனைவி இருந்தால் மனைவி, அல்லது அவருக்கு கீழால் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அல்லது அவர் சகோதரிகள் அவருடைய செலவீனங்களுக்கு கீழால் இருந்தால், பெற்றோர் அவருடைய செலவீனங்களுக்கு கீழால் இருந்தால், அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்? இவர் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமை. உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், ஒரு வீட்டில் வந்து ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு கீழால் 4 பேர் இருந்தால், அப்போ அந்த வீட்டு தலைவர், வீட்டுக்கு பொறுப்பானவர் 5 பேருக்காக ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகும். அன்புக்குரியவர்களே, சரி, ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம எதிலிருந்து கொடுக்கணும்? ஜகாத்துல் ஃபித்ரை நாம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள்.
சாஅன் மின் தம்ரின் அவு சாஅன் மின் ஷஈரின். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒரு சா அளவு, ஒரு சா அதான் அளவை, எதிலிருந்து பேரீத்த பழத்திலிருந்து, கோதுமையிலிருந்து, இன்னும் தயிர், பால் கட்டி, அதே போன்று திராட்சை, வெண்ணெய், அன்று எது உணவாக இருந்ததோ, அன்றைய மக்கள்கிட்ட எது அன்றாடம் சாப்பிடக்கூடிய பிரதான உணவாக இருந்ததோ அந்த உணவிலிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சா அளவை, ஒரு சா என்று சொன்னால் நம்ம அதே விளங்கிக் கொள்ளணும். இன்றைக்கு அது என்ன கேஜி கிலோகிராமில் நமக்கு அதை பார்த்துடலாம். ஆனால் அந்த ஹதீஸுடைய வாசகங்கள் அந்த செய்தி நாம் விளங்கணும். ஒரு சா என்று சொன்னால் அன்றைய அளவு சா என்பது முத் என்று சொல்வார்கள். சா என்ற அளவை பயன்படுத்தினார்கள். முத் என்ற, அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மதீனாவுக்கு சின்னத்துக்கு பின்னால் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அளவைகளுக்கு, தானியங்கள், பழங்கள், திராட்சை பழங்கள், அதை அளக்கக்கூடிய அந்த அளவைகளுக்கு அவங்க துவா செஞ்சாங்க. அல்லாஹும்ம பாரிக் ஃபீ சாஇனா, யா அல்லாஹ் எங்களுடைய சா அளவிலே பரக்கச் செய்வாயாக, வமுத்தினா எங்களுடைய முத்து அளவிலே பரக்கச் செய்வாயாக என்று பரக்கத்துக்காக வேண்டி அந்த இப்போ நம்ம வீட்டிலே என்ன செய்வோம், இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்கி. இப்போ நம்ம அரிசி சமைக்கிறேன்னு சொன்னால், ரைஸ்ண்டா வீட்டில் நம்ம உமா வாப்பா என்ன செய்வாங்க, அதில் குறிப்பாக உமா அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ஒரு டப்பாவில் போட்டு வைப்பாங்களா இல்லையா? அது அரிசியாக இருக்கலாம், கோதுமையாக இருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க, பெரிய டப்பாவில் போட்டு வைப்பாங்க. ஒரு சுண்டும் இருக்கும், ஒரு சுண்டு அதை எடுத்து அளக்கிறதுக்கு. இன்றைக்கும் அந்த வளம் இருக்கு, மாஷா அல்லா. அதுக்காண்டி துவா செஞ்சுக்கிறாங்க. அந்த ரைஸை ஒரு நாள் இப்போ பகலைக்கு எவ்வளோ ஆக்குறேன்னு சொன்னால், ஒரு 3 வீட்டில் எவ்வளோ வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, அளந்து போடுவாங்க. அந்த வளம் இன்னும் இருக்கி. அப்போ அந்த அளவைக்கு நபியாக துவா செஞ்சுக்கிறாங்க. அப்படி துவா செய்யும் நம்ம வேங்கதா. அன்புக்குரியவர்களே, முத்தென்பது அதுவும் ஒரு அளவு. சா என்று சொன்னால் 4 முத்துகள். முத்தன் ஒரு முத்து ஒரு சாதாரண நடுத்தரமான ஒருவர் அவருடைய 2 கைகளையும் விரித்து ஒரு அள்ளு எடுத்தால் அதுதான் ஒரு முத்து. வேங்கதா, அரிசியோ ஒரு தானியத்தோ ஒரு அள்ளு எடுத்தால் அது என்ன, முத்துடைய அளவு. அந்த 4 முத்துன்னா 4 அள்ளுகள் தான் என்ன, ஒரு சா உடைய அளவு. அப்போ 4 அள்ளுகள், அந்த அளவு என்ன செய்யணும். அது ஆக பெரிய கைகளும் இல்லை, ஆக சின்ன கையும் இல்லை, ஒரு நடுத்தரமான ஒருவருடைய 2 கைகளுடைய 4 அள்ளுகள். இதுதான் ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு. அப்போ எதிலிருந்து கொடுக்கணும் என்று சொன்னால், நம்ம ஊரில் எதை பிரதான உணவாக நம்ம சாப்பிடுவோமோ, இன்றைக்கு நம்ம எது சாப்பிட்றோம், பெரும்பாலும் இதுதான், சோறு தான், ரைஸ் தான். அப்போ நம்ம அரிசியிலிருந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கோதுமை என்று சொன்னால் கோதுமை இருந்து கொடுக்கலாம். ஏன்னா அன்புக்குரியவர்களே, அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு அளவையில் எவ்வளோ அளவு வந்திருக்கு, நம்ம சரியாக 4 சா பார்த்தோம், அதாவது ஒரு சா பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது 2 கிலோவும் 300 கிராம் வரும். அறிஞர்கள் பேணுதலுக்காக வேண்டி 2.5 கிலோ அல்லது 3 கிலோ, 2.5 கிலோ அல்லது 3 கிலோ ஒருவருக்குரிய ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு. அன்புக்குரியவர்களே, அப்போ ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம என்ன செய்யணும் என்று சொன்னால் உணவாகத்தான் கொடுக்கணும், பணமாக கொடுக்க முடியாது. ஏன்னா நேரடியாக இப்போ நான் ஒரு 3 பேருக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குறேன்னு சொன்னால், ஒரு ஏழைக்கு போய் கொடுக்குற பொழுது அந்த ஏழையுடைய கையில் பணமாக கொடுக்கக்கூடாது. அதுக்கு மாற்றமாக நம்ம ஜகாத்துல் ஃபித்ரை நமக்கு கொடுக்க முடியாட்டி நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, பணமாக வசூல் செய்து அவங்க என்ன செய்வாங்க, அதுக்குரிய தானியங்களை வாங்கி ஏழைகளுக்கு கொண்டு சேர்ப்பாங்க. அப்படி என்ன செய்கிறது, பணமாக கொடுக்குறதுல தவறு கிடையாது. ஆனால் ஒரு ஏழையிட கைக்கு ஜகாத்துல் ஃபித்ரை நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கணும். அந்த ஏழைகளுடைய கைகளுக்கு அது எப்படி போகணும், உணவாகத்தான் போகணும், உணவாக போக வேண்டும். பணமாக கொடுக்குறேன்னு சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை யாரெல்லாம் சேகரிப்பார்களோ நம்ம ஊர்களில் அவங்களுக்கு என்ன செய்யலாம், பணமாக நமக்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தா அவங்க என்ன செய்வாங்க,
தேவையான ஏழைகளுக்கு வந்து அதை தானியமாக வாங்கி உணவாக வாங்கி என்ன செய்வாங்க, ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவார்கள். அன்புக்குரியவர்களை, அடுத்ததாக நம்ம கவனிக்க வேண்டும், ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும்? ஜக்காத்துல் ஃபித்ருடைய நேரம் என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மன் அத்தாஹா கபுல ஸலா ஃபஹிய ஜகாத்துன் மக்பூலா. யார் பெருநாளுடைய நோன்பு பெருநாளுடைய தொழுகைக்கு முன்னால் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகிறாரோ அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத்துல் ஃபித்ராவாக அமையும். அல்லாஹு தஆலா அதை ஜக்காத்துல் ஃபித்ராவாக கபூல் செய்வான். அதுக்கு மாற்றமாக வமன் அத்தாஹா பாத ஸலா, பெருநாளுடைய தொழுகை முடிந்ததன் பின்னால் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினால் அது ஜக்காத்துல் ஃபித்ராக நிறைவேறாது. அது என்ன, எந்த ஒரு உதுரும் இல்லாமல், காரணம் இல்லாமல், தடை இல்லாமல், தடங்கள் இல்லாமல் வேணுமென்றே என்ன செய்கிறாரு, ஜக்காத்துல் ஃபித்ராவை அந்த உரிய நேரத்தில் கொடுக்காம, தொழுகைக்கு முன்னால் கொடுக்காம எப்படி கொடுக்காரு, தொழுகைக்கு பின்னால் கொடுத்தாருன்னு சொன்னால் அது சாதாரண ஒரு சதக்காவாக, தர்மமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்போ ஜக்காத்துல் ஃபித்ருடைய அந்த நேரம் வந்து அறிஞர்கள் 3 நேரங்கள் சொல்கிறாங்க. ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு அறிஞர்கள், உலமாக்கள், ஃபுகஹாக்கள் 3 நேரங்களை சொல்கிறார்கள். ஒன்று வக்துல் ஜவாஸ், ஆகுமான நேரம். இரண்டாவது வக்துல் முஸ்தஹப், விருப்பத்துக்குரிய நேரம். மூன்றாவது வந்து வக்துல் வுஜூப், கடமையான நேரம். வாங்க பாருங்கள், இதில் எவ்வளோ சட்டங்கள் இருக்கு. நம்ம என்ன செய்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தை படிக்கணும். இந்த அறிவெல்லாம் நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். ஜக்காத்துல் ஃபித்ர் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நியத்து வச்சு கொடுத்துருவோம், அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். ஆனால் அது சம்பந்தமான அறிவு நமக்கு என்ன செய்யணும், தெரியணும். இன்றைக்கு நம்ம உலக கல்வியில் வந்து உலக விஷயங்களை தேடுறதுல வந்து நாட்டு நடப்புகளை தேடுறதுல வந்து எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் மார்க்க கடமை, நம்ம அன்றாட செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், இந்த வணக்கங்கள் அதாவது அந்த அறிவோடு செய்வது ஒரு உயிரோட்டமான வணக்கமாக இருக்கும். ஜக்காத்துல் ஃபித்ர் மட்டுமல்ல, எல்லா வணக்கங்களையும் நம்ம இல்மோடு, மார்க்க அறிவோடு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி நிறைவேற்றினார்கள் என்ற அந்த தெளிவோடு, அறிவோடு நம்ம நிறைவேற்றுவோம். அந்த வணக்கம் உயிரோட்டமாக மாறுறதுக்கு ஏன் தெரியுமா, இந்த வணக்கங்களுடைய நற்கூலிகள் தான், நன்மைகள் தான் நமக்கு கபரிலே பயனளிக்கப் போகிறது, நாளை மறுமையில் நமக்கு பயனளிக்கப் போகிறது. நமக்கு நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது இந்த அமல்களுடைய நன்மைகள் தான். நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுடைய நன்மைகள் தான். எனவே ஒவ்வொரு இபாதத்தையும் நம்ம இல்மோடு, அறிவோடு நம்ம நிறைவேற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அப்போ ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்குரிய 3 நேரங்கள் என்று சொன்னால், முதலாக வக்துல் ஜவாஸ், ஆகுமான நேரம் என்றால் அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இப்போ ஜக்காத்துல் ஃபித்ரை பெருநாளுடைய தினங்கள், பெருநாளுடைய நாள், அதுக்கு ஒரு தினம் அல்லது 2 நாள் 3 நாள் ஆக உன்னதின 3 நாளைக்கு முன்னால் இருந்து நம்ம நிறைவேற்றலாம். இப்போ நோன்பு 28 ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றலாம். இது ஆகுமான நேரம். புரியுது சொல்லுது, ஜக்காத்துல் ஃபித்ரை நோன்பு 28 நிறைவேற்றலாம். இப்போ 28, 29, 30 நோம்பு, அப்போ அந்த நாளில் என்ன செய்யலாம், நிறைவேற்றலாம். அப்போ இந்த நாட்களில் நிறைவேற்றுவது வாங்கதா. இன்னும் சொல்ல போகிறோன்னு சொன்னால், ஷவ்வாலுடைய தலைப்பிறை காண்பதற்கு முன்னால், பெருநாள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலே 1 நாள் அல்லது 2 நாள் 3 நாட்களுக்கு முன்னால் நிறைவேற்றுவது இது வக்துல் ஜவாஸ், ஆகுமான நேரமாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதை விட நம்ம முன்னுக்காகக்கூடாது. நோவு 5 வந்து என்ன செய்யக்கூடாது. நம்ம ஊர்களில் வந்து ஒரு வளமறிக்கு உங்களுக்கு தெரியும், ஊரில் வந்து என்ன செய்வாங்க, ரமதான் ஃபெஸ்ட்லேருந்தே நிறைய மக்கள் வந்து வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்களா இல்லையா. ஊரில் வளமறிக்கு தூரத்திலிருந்தெல்லாம் என்ன செய்வாங்க, உதவி கேட்டு வருவாங்க, அரிசி கேட்டு வருவாங்க, பணம் கேட்டு வருவார்கள். ஆனால் நம்ம தாய்மார் என்ன செய்வாங்கன்னா, ஜக்காத்துல் ஃபித்ராவுக்குரிய எடுத்த அரிசை வந்து அதை கொடுத்துருவாங்க. அதை கொடுத்துட்டு அதை கொடுத்தா தர்மமாக நிறைவேறும். ஆனால் அதை ஜக்காத்துல் ஃபித்ராவாக கணிக்க முடியாது. ஏன் நோம்பு 2ல் நோம்பு 3ல் வந்து ஒருத்தர் அரிசி கேட்டு வந்தார் வீட்டுக்கு,
உதவி கேட்டு வந்தார், அவருக்கு நம்ம அரிசை கொடுத்துட்டு அதை ஜக்காத்துல் ஃபித்ராவை நம்ம என்ன செய்யக்கூடாது, கணிக்கக்கூடாது. ஆனால் ஆகுமான நேரம் என்பது 28வது நோன்பு நம்ம கணக்கெடுக்கலாம். அடுத்தது வக்துல் முஸ்தஹப்னு சொன்னால் விருப்பத்துக்குரிய நேரம். இது என்னென்னு சொன்னால் அதாவது ஷவ்வால் மாதத்துடைய தலைப்பிறை தென்பட்டதன் பின்னால் பெருநாளுடைய இரவு, அப்போ அந்த மகரிபுடைய நேரத்திலிருந்து ஜக்காத்துல் ஃபித்ரை வழங்குவது விருப்பமான நேரம். அதுக்கு வக்துல் முஸ்தஹப்னு சொல்வார்கள். இது ரெண்டாவது. மூன்றாவது வக்துல் வுஜூப், கடமையான நேரம் என்பது ஜக்காத்துல் ஃபித்ர், அதாவது பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும். அதுதான் கடமையான நேரம். பெருநாளுடைய காலையில் நம்ம சொல்லலாம். அப்போ ஒருத்தர் தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், பெருநாளுடைய தொழுகை நிறைவேற்றுவதற்கு முன்னால், தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் என்ன செய்யணும், ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். நபித்தோர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் சஹாபாக்கள் எப்படின்னு சொன்னால், நோன்பு பெருநாளுடைய காலையில் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவார்கள். அதுக்கு பின்னால் என்ன போவாங்க, முசல்லாவுக்கு பெருநாள் திடல் தொழுகைக்கு சென்று விடுவார்கள். பள்ளிக்கென்று வருவதில்லை, மஸ்ஜிதில் தொழலாம். ஆனால் எது சுன்னா, எது நபி வழின்னு சொன்னால், நம்ம திடலுக்கு போய் ஒரு மைதானத்தில் போய் தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நம்ம அந்த சுன்னாவை பின்பற்றுவது மிக சிறந்தது. அன்புக்குரியவர்களே, அடுத்தது ஜக்காத்துல் ஃபித்ருடைய நோக்கம் என்ன? மார்க்கம் ஜக்காத்துல் ஃபித்ரை எதற்காக வேண்டி கடமையாக்கியது என்று பார்த்தால், அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் 2 முக்கியமான காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, துஹுரத்தன் லிஸ்ஸாயிமீன் மினல் லக்வி வர் ரஃபத். ஒரு நோன்பாளி, ஒரு முஸ்லிம், அவர் ரமதானை நிறைவு செய்யும் பொழுது, நோன்புடைய வணக்கங்களை முடிக்கும் பொழுது, அவர் நோன்புடைய காலத்திலே, நோன்பு நோட்டிருக்கக்கூடிய காலத்திலே அவர் வீணான பேச்சுக்களை பேசியிருப்பார், அப்படியே இல்லையா? சில வீணான காரியங்கள் ஈடுபட்டிருப்பார். மனிதன் அமைப்பில் எவ்வளோ இருந்தாலும் என்ன, சில லகுவுகள், வீணான விஷயங்கள் நடந்திருக்கும். அப்போ அல்லாஹு தஆலா அந்த மாதத்தை நிறைவு பெறும் பொழுது அந்த அடியான் அதிலிருந்து தூய்மையானவனாக அந்த நோன்பை நிறைவு செய்ய வேண்டும், பெருநாளை சந்திக்க வேண்டும். அதற்காக வேண்டித்தான் அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்ட முதல் நோக்கம் என்ன? நாம் நோன்புடைய காலத்தில், நோன்பு நோட்ட நிலைமையில் நம்மிடத்தில் ஏதாவது வீணான விஷயங்கள் நடந்திருந்தால் அதற்கு என்ன, ஒரு அதிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக. அப்போ ஜக்காத்துல் ஃபித்ரை நம்ம வழங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மை தூய்மைப்படுத்துவான், நம்ம ஆதரவு வைக்கணும். அதுக்காக வேண்டி நம்ம நோம்பு ஃபெஸ்ட்லேருந்து நினைக்கக்கூடாது. நல்லா வீணான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டு அப்படி என்னன்னு ஆரம்பத்தில் நினைக்கக்கூடாது. இது நம்ம எவ்வளோ முயற்சி செய்தும் போராடியும், நஃப்ஸோட போராடியும், ஷைத்தானோட போராடியும், அதே மிகச்சி நடந்த விஷயங்களை தான் நம்ம என்ன செய்யணும், அப்படி தான் நம்ம இதை கவனிக்கணும். இரண்டாவது, துஅமத்தல் லில் மசாக்கின், பெருநாளுடைய தினத்தில் ஏழைகளுக்கு அது என்ன செய்யும், உணவாக இருக்கும். பெருநாள் என்பது ஐயாமுல், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு முஸ்லீமும் மகிழ்ச்சி அடையக்கூடிய, சந்தோஷம் அடையக்கூடிய நாள் பெருநாளுடைய தினம் என்றால் ஐயாமு அக்லின் வஷுர்ப், சாப்பிட்டு உண்டு சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நாள், குடும்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்கக்கூடிய நாள் தான் பெருநாளுடைய தினம் என்பது. அந்த தினத்திலே நம்முடைய அண்டை வீட்டார் ஏழைகளாக இருப்பார்கள், நம்முடைய உறவுகளில் எவ்வளோ ஏழை மக்கள் இருப்பார்கள், நம்முடைய ஊர் மக்களில் எவ்வளோ ஏழை மக்கள் இருப்பார்கள், நமக்கு தெரிஞ்சவர்களில் எவ்வளோ ஏழைகள் இருப்பார்கள். அவர்களுடைய வீட்டிலும் என்ன செய்யணும், சமைக்கப்பட வேண்டும். அவர்களும் உண்டு பருகி அந்த பெருநாளுடைய தினத்தை என்ன செய்யணும், எப்படி கழிக்கணும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஜக்காத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்போ நம்ம ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும் பொழுது இதெல்லாம் நம்ம ஆதரவு வைக்கணும். அல்லாட்ட இந்த நன்மையெல்லாம் இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கணும் என்பது அந்த ஆதரவு நம்மகிட்ட இருக்கணும். எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற வணக்கத்தை நம்ம என்ன செய்யணும், இந்த ஒரு அறிவோட,
இந்த மார்க்க புரிதலோடு நம்ம நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய எல்லா வணக்க வழிபாடுகளையும் கபூல் செய்ய வேண்டும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, பெருநாளுடைய தொழுகை என்பது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் நோன்பு பெருநாளையும் தான் ஹஜ்ஜி பெருநாளையும் அன்றைய தினத்தை தொழுகையை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அந்த தினம் எப்படி ஆரம்பிப்பாங்க? பெருநாளுடைய தொழுகையை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க. அடுத்த பெருநாளுடைய தொழுகையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் சொன்னால் அவங்க முஸல்லா பெருநாள் தொழும் திடலுக்கு சென்று விடுவார்கள். எங்கே போய் தொழுவாங்க? திடலுக்கு போய் பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இங்கே அந்த வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. திடலுக்கு செல்ல முடியும் என்று சொன்னால் அதுக்குரிய வசதி வாய்ப்பு, வாகன வசதிகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம அந்த சுன்னாவை நிறைவேற்ற வேண்டும். நபி அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள். எனவே நபியாவுடைய சுன்னா அந்த வழிமுறை நானும் நிறைவேற்ற வேண்டும், அதன் மூலமாக நான் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நம்ம திடலுக்கு செல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு வருடத்தை போன்று இந்த வருடமும் உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்களுக்காக நமது உறவுகளுக்காக வேண்டி மீனா போர்ட்டில் இருக்கக்கூடிய குலோப் அந்த கேம்பில் வளமையை போன்ற பெருநாள் திடல் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கும் தான் பெண்களுக்கும் தான். இது ஆரம்பமாக உங்களுக்கு அறிவிப்பு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வாட்ஸ்அப்லாம் இந்த மெசேஜ் வரும். எனவே அங்கே 6:15 எத்தனை மணிக்கு? காலையில் 6:15 தொழுகை ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம 6:15 போகிறதில்ல, ஒரு 15 ஒரு 20 அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அங்கே போய் வீட்டிலிருந்து போகும்பொழுதே தக்பீர் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தியவர்களாக நம்மள்கிட்ட புத்தாடை இருந்துன்னு சொன்னால் அதை நம்ம அணிந்து ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்ய சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம என்ன செய்யணும்? பெருநாள் தொழுகையில் கலந்து கொண்டு அந்த சிறப்பை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.